Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே ஒரு டே இன் மை லைஃப் டெல்லில நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்றத தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்க்கு டிப்ஸ் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது. சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சில டவுட்ஸ் வந்துருக்கு, அதெல்லாம் பாத்திரலாமா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் லாங் வீடியோ அந்த வீடியோஸ் இருக்கும் பாருங்க. இன்னைக்கும் பயங்கர வெயில் போட்டுச்சுங்க, கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையில நனைஞ்சிட்டு போற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அது வந்து ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்ப ஒரு சிஸ்டர் வந்து இருந்தாங்க, அண்ணனை வீடியோ எடுக்க சொல்லி இன்ஸ்டாகிராம்ல வந்து சொன்னாங்க. அண்ணனை வந்து வீடியோ எடுத்து நீங்க எடுத்திருக்கலாமே, சேஃப்டியா போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்க நல்லா மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. இன்னும் இங்க மழை பெய்யுது, பட் வந்து இன்னைக்கு மழை கிடையாது. இந்த வீடியோ எடுத்தது ஒரு 6 months பேக், ஒரு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போன அக்டோபர்ல எடுத்தது. நாங்க ஊருக்கு வந்திருக்கும் போது அங்க எடுத்த ஒரு வீடியோ தான் இது. சோ அதை வந்து இந்த சாங்க்கு மேட்ச் பண்ணி சும்மா போட்டு விட்டேன், எடிட் பண்ணி. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நடு ஏரியா வரும்ல, ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, அதுல எடுத்தது. சோ அதனால அந்த டைம்ல ஒரு சூப்பரான விஷயம் நடந்தது. எப்படின்னா, நாங்களே கண் கூட பாக்குறோங்க, கொஞ்ச தூரம் மழை பெய்யுது, கொஞ்ச தூரம் அப்படியே சும்மா மழை பெய்யாம காஞ்சு கிடக்குதுங்க. அப்புறம் கொஞ்ச தூரம் வந்து மழை பெஞ்சுதா. சோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நான் வந்து பார்த்திருந்தேன். நல்லா இருந்தது. என்னமோ ஒரு கோடு மாதிரி, இதுக்கப்புறம் நான் மழை பெய்ய மாட்டேன்ற மாதிரி இருந்தது. அதை பார்த்தேன்னா அந்த டைம்ல அந்த இது நடந்துச்சு. சோ அப்பதான் ஜாலியா வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். எப்படின்னா மழையில நனைஞ்சிட்டு போவோம், அங்கிட்டு போனா காஞ்சிரும், அப்புறம் நனையும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதுதான். சோ அதனால அங்க வந்து அவன் சேஃப்டியா தான் இருக்கும். சோ அதனால அந்த வீடியோ எடுத்திருந்தோம் நாங்க. அப்புறம் வந்து அதுல சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர், அதுல வந்து அப்பா ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மைதாங்க. எங்க வீட்டுக்காரர் எப்பவுமே சொல்லுவாரு, என்னோட என்னதான் வந்து, ஏன்னா அப்பா நமக்கு எல்லாம் இல்லையா, அப்படிங்கும் போது ஹஸ்பண்ட் தான் நமக்கு வந்து அப்பா. சோ அது வந்து அவரு பேம்பர் வந்து உண்மையாவே அப்படிதாங்க என்னை வந்து பேம்பர் பண்ணுவாங்க. அதனால எனக்குமே அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. உண்மையாவே எனக்குமே அது கனெக்ட் ஆச்சு. அது உண்மையான ஒரு விஷயம்தான். சில விஷயங்கள் எல்லாமே எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேம்பர் பண்ணி என்னை வந்து பார்த்துப்பாங்க. சோ இததான் வந்து ஜென்ட்ஸ் பண்ணணும், இதை வந்து லேடிஸ் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. அதுக்கப்புறம் நான் நேத்து இன்னொரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். சோ அவங்க வந்து என்னை பாத்துக்கிறது மாதிரி, ஒரு ஊஞ்சல் ஆட்டுறது, ஒரு தலைக்கு எண்ணெய் வச்சு விடுறது, இந்த மாதிரி அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் இன்னைக்கோ ஒரு நாள் அன்பார்ச்சுனேட்லி எடுத்த ஒரு இதுதான். பட் நான் வந்து நிறைய ஒரு சில விஷயங்கள் வந்து ரியாலிட்டியா நம்ம அனுபவிப்போம், அதை வீடியோ எடுக்க மாட்டோம். அது உண்மைதான். அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உண்மையாவே. என்னோட செகண்ட் பிரெக்னன்சியா இருக்கட்டும், ஒரு ஆண் வந்து அருவருப்பு பட்டுட்டு எல்லா ஆண்களுமே அந்த செயலை செய்வாங்களான்னு தெரியலங்க. நான் ஓப்பனா அதை சொல்லல, பட் எல்லாமே எனக்காக பண்ணியிருக்காங்க. சோ அதை விட நமக்கு என்ன இருக்கு அப்படின்ற ஒரு இதுதான். சோ இது யாருக்குமே தெரியாது, என்னோட சொந்த பந்தங்களுக்கு கூட தெரியாது. ஆனா பிரசவத்தப்ப அவர் தான் இருந்து பார்த்தாருன்ற ஒரு மேலோட்டமா தெரியும். ஆனா அவங்க என்னென்னலாம் பார்த்தாங்கன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். அது உண்மையாவே சொல்லவே முடியாது. அந்த டைம் மட்டும் இல்லைங்க, இப்பவுமே பாத்தீங்கன்னா வீட்டு வேலைகளா இருக்கட்டும், பிள்ளைங்களை பாக்குறதா இருக்கட்டும், இன்ன வரைக்கும் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறது அவர் மட்டும் தாங்க. எங்கேயாவது வெளில போறோம் அப்படின்னா அவங்கதான் ட்ரெஸ் பண்ணி விட்டு எல்லாமே பண்ணி விடுவாங்க. பிள்ளைங்க வந்து பாத்ரூம் போயிட்டா கழுவி விடுறதுக்கோ இல்ல குளிப்பாட்டுறதுக்கோ வீட்டுல வேலைகள் மேக்சிமம் நான் பண்ணிடுவேன். ஆனா அவர் வந்து பண்ண தயங்க மாட்டாரு, பண்ணிடுவாருன்னு சொல்ல வர்றேன் நான் வந்து அதுக்காக அவர் இது பார்க்கட்டும் அப்படின்னு நான் விடுற ஆளும் கிடையாது. ஆனா அது நான் தான் பார்ப்பேன், எல்லாத்தையுமே நானே பாத்துருவேன். பட் என்னால பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ல அவராவே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வர்றது, அதை செய்யறதுக்குமே ஒரு இது வேணும் இல்லையா, அந்த மாதிரி. சோ ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சோ எனக்கு அது உண்மையாவே எத்தனை ஆண்கள் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நீங்க பிளஸ்டு சிஸ்டர், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேமராக்கு பின்னாடி காட்டப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஷேர் பண்ணா யோசிச்சு பாருங்க, அப்ப நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்ற மாதிரி நான் யோசிச்சேன். இதெல்லாம் லைட் தான், சும்மா ஜஸ்ட்
எப்பயோ எடுத்த வீடியோஸ் தான் நான் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனா நிறைய விஷயங்கள் நான் எல்லாத்தையுமே வந்து வீடியோஸா எடுக்க மாட்டேன் நானு. ஸோ அந்த மாதிரிதான் அனுபவிக்கணும். அந்த அந்த இடத்துல நம்ம வந்து அதை அனுபவிக்கணுமே தவிர அது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன ஆகுறது? அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் போது அதை நம்ம வீடியோ எடுக்கணும்ன்றதையோட மறந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். உண்மையாவே அது வந்து மனசுல நமக்கு அது வந்து இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிதான் அங்க உண்மையாவே சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. உண்மையாவே சொல்லணும்னா அது நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்குள்ள என்ன இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கேட்கும்போது, அவருக்கு பிடிச்சதை நான் செய்வேன், எனக்கு பிடிச்சதை அவர் செய்வாரு. அதுதாங்க ஒரு வாழ்க்கையோட இதுவே. அதுதான். என்ன சொல்றீங்க? நீ நான் எனக்கு பிடிச்சதுதான் நீ செய்யணும் அப்படின்னு ஆர்டர் போட்டோம்னா வாழவே முடியாது. கண்டிப்பா அது வந்து ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். கண்டிப்பா அதுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒரு இது இருக்காது. பட் உங்களுக்காக நான் இதை அவங்களுக்காக நம்ம சில விஷயங்கள் மாத்திக்கிறது, அவங்க நமக்காக சில விஷயங்கள் மாத்திக்கிறது, அந்த இதுலதான் இருக்குது அன்பு பரிமாற்றம். ஸோ அதுக்காக சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அதான் சம்டைம் நம்மளே எல்லாருமே யோசிச்சு பாருங்க. நம்மளே ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்றோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் இதை வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வாட் ஐ ஈட் இன் எ டேன்னு போட்டாங்க. எல்லாரும் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு இதுதான் வெயிட் லாஸ் ஃபுட்டா அப்படின்லாம் கேக்குறாங்கங்க. என்னதான் சொல்றது? நான் வந்து வாட் ஐ ஈட் இன் எ டே, இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்றேன்றதான் ஷேர் பண்றேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. நல்லா சமாளிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. எனக்கு என்னத்தான் சொல்றதுன்னே தெரியல. முட்டை பரோட்டா எல்லாம் சாப்பிடுறது பரோட்டா டயட் ஃபுட்டா அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. நான் அதுல இங்க வாட் ஐ ஈட் இன் எ டே ஃபார் வெயிட் லாஸ் தான் சொல்லியிருக்கேன். நார்மலா நான் வந்து வாட் ஐ ஈட் இன் எ டே அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா அதையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு எப்படி சாப்பிடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்பயுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்தாலும் காட்டுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. அதனாலயே காட்டுறது கிடையாது. இது வந்து அன்ஹெல்தி அதுன்னு சொல்லுவாங்க. நான் அளவா எனக்கு தேவையான அளவு எப்பயாவது எடுத்துப்பேன். எல்லாருமே இப்படியே இருந்துட முடியுமா? டாக்டர்ஸே அன்னைக்கு என்கிட்ட கன்சல்ட் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குதுன்னு எனக்காவது அப்படி சாப்பிட்டுக்கோங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க என்னமா டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னைய வந்து வெயிட் லாஸுக்கான ஒரு மெம்பராவே அது இது சொல்லுவாங்கல்ல, ஒரு டிஃபால்ட்டா என்னை வந்து வெயிட் லாஸ்க்கு ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நமக்குன்னு ஒரு இது இருக்கு. இப்போ வாட் ஐ ஈட் இன் எ டேன்னு நான் சொல்றேன், அதுல ஃபார் வெயிட் லாஸ் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு தெரியாம நான் வந்து கேள்வி கேட்டாங்க. எனக்கு சிரிப்பா வந்துச்சுங்க. அதனால இப்போ உங்ககிட்டயுமே சொல்லிக்கிறேன். இப்ப வந்து நான் மெயின்டைன்ல வாட் ஐ ஈட் இன் எ டே தான் ஷேர் பண்றேன். வெயிட் லாஸ் ஃபுட் இது கிடையாது. அதுக்காக தான் மென்ஷன் பண்றேன் இது. சரிங்களா? நீங்க வந்து உங்களோட போட்டோஸ் எல்லாமே சூப்பர் சிஸ்டர். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அதுக்கப்புறம் சொல்லியிருந்தீங்க, உங்க வீடியோ பாத்துக்கிட்டு தான் இருக்கும், கமெண்ட் தான் சிஸ்டர் பண்ணல நீங்க அப்படின்னு. அதான் சொல்றேன்ல, என்னை நெருக்கமானவர்கள் மட்டும் தான் பாத்துருக்கீங்கன்றதான் நான் சொன்னேன். நீங்க கமெண்ட் பண்ணலன்றதுக்காக நான் சொல்லல சிஸ்டர்ஸ். சரிங்களா? அப்புறம் உங்க அம்மா மாதிரியே நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப குண்டானா எங்க அம்மா கொஞ்சம் குண்டாதான் சின்ன பிள்ளைல இருந்தே இருப்பாங்களாம். அதான் அந்த குண்டா ஆனா அம்மா மாதிரியே இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஊர்ல பாக்குறவங்க. சோ ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது அப்பா வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவரு, இது அப்பா வாகுதான் போல இருக்கு அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே ஆஃப்டர் குழந்தைக்கு அப்புறம் அம்மாவோட ஃபேஸும் வரும்ல என்ன, அதுதான் அந்த மாதிரிங்க. என்ன சொல்றது, அது மாதிரி பேச போனாலே ஃபீலிங் ஆயிடுங்க எனக்கு. அதான் டைவர்ட் பண்ணிடுறேன். அப்புறம் ஷாம்லா சிஸ்டர் ஒன்று பண்ணியிருந்தாங்க. நானும் அண்ணனும் பட்டுப்பாவோட சட்டை போட்டு நான் நிக்கிறேன், எங்க அண்ணன் நிக்கிற மாதிரி ஒரு போஸ். சாம்லா சிஸ்டர் அதே மாதிரி அந்த பட்டுப்பாவோட கலருங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனோட நிக்கிறாங்க. எனக்கு போட்டோ எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணாங்க. எனக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருந்தது. அது போக லைஃப்லயுமே அவங்களுக்குமே அம்மா இல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஒத்து போகுதுன்னே சொல்லிட்டே இருப்பாங்க. இதுவும் ஒத்து போகவும் அவங்க எக்ஸைட்மெண்டோட எனக்கு ஷேர் பண்ணாங்க. எனக்கு ஒரு பார்த்தோன்னே அவ்வளோ இவ்வளோ ஒரு கனெக்டிங்கா இருக்கு பாருங்களேன்ற மாதிரி இருந்தது. நிறைய பேர் லைஃப்ல இந்த யூடியூப் சேனல்ல தான் நான் யாரோ அவங்க யாரோ தான் இருந்திருப்போம். ஆனா இந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஒரு சொந்த பந்தம் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்புறம் வந்து சேலஞ்ச் எப்ப சிஸ்டர் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு கேட்டீங்க. அதுதான் சொன்னேன், தீபாவளிக்கு ஒரு நெருக்க வெட்டில ஸ்டார்ட் பண்ணலாம். தீபாவளி அக்டோபர் 20 போது இப்போ 21 தானே நம்ம போட்டோம். அப்படின்னு பார்த்தா இந்த லாஸ்ட் டைம் அதான் செப்டம்பர் 10 இந்த மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். அது வந்து 30 டேஸா 21 டேஸான்னு ஒரு டவுட்ல தான் இருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? டேட் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன்.
அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுமே ரிப்ளை பண்ணிட்டேங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போய் ஷார்ட்ஸே 2-3 வந்து எடிட் பண்ணி போறது, டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னும் ஏதாவது வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம நம்மளோட மினி விளாக்ஸும் பிடிக்கணும், நம்மளையும் பிடிக்கணும், இன்னும் நம்மள வந்து நார்மலாவே நம்மள பிடிக்கணும், வெயிட் லாஸ் வச்சு பிடிக்காம அதுவும் ஒரு ஓரியன்ட் இருந்தா இந்த மாதிரி விட்டு நிறைய மியூசிக் போட்டு விளாக் பண்றது ஷார்ட்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கேன். பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சரிங்களா நம்மளோட சேனலை. அதுதான். சரி வாங்க இன்னைக்கு டே விளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் கிடையாது. அதுக்கப்புறமா நான் அவங்களுக்குலாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணி கொடுத்தாங்கங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு மட்டும் ப்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா கொத்து மாதிரி அதில் வந்து முட்டை போட்டு அதுக்கப்புறம் நேற்று வச்ச சிக்கன் குழம்பெல்லாம் போட்டு கொத்து மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அன்னைக்கு கொத்து புரோட்டா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அந்தளவுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. கருவேப்பிலை போட்டு செம்மையாக இருந்தது. சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. சூப்பராக இந்த மாதிரி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குன்னா 1 வீக் லீவ் அந்த மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா துள்ளாத மனம் துள்ளும் பாட்டை போட்டு விட்டுட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மெதுவாகவே பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் போட்டாச்சு. இந்த கலர் ட்ரெஸ் போட்டோடனே ஃபேஸ் என்னம்மா பிரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ சம்டைம் கலர்ஸ் கூட நமக்கு வந்து சூஸ் பண்ணுறது நம்மளோட ஃபேஸை பிரைட் ஆகும். எனக்கு இந்த மெரூன் கலர் ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு டீ காஃபி போட்டு கொடுப்போம்ல, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு சரி லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து விளாண்டுட்டு இருக்கேன் பாருங்களா. அரிசி எடுத்து நல்லா களைஞ்சு ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி குக்கரை மூடி அங்கிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் ஏற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வஞ்சரம் மீன் தாங்க. என்னம்மா கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே உள்ளவங்களுக்கு பெருசாக கட் பண்ணி கொடுங்கன்னா இந்த மாதிரி தாங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து சரி மசாலா போட்டுடலாம் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மிளகாய்த்தூள் அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது மசாலா வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் சிம்பிளாக இந்த மாதிரி தாங்க வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கொஞ்சம் தூக்கலாக இந்த மாதிரி உப்பு எல்லாமே போட்டுட்டு லெமன் ஜூஸ் இதில் வந்து புளியணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பெரிய பழமாக நல்லா வந்து புளிஞ்சு விட்டுக்கிட்டாச்சு ஒரு 2 பழம். எனக்கு கொஞ்சம் மீன் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, அதனால மசாலாவுமே அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா அப் அண்ட் டவுன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். அந்த புளிப்பு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த லெமன் ஜூஸில் உள்ள அந்த தண்ணியை வச்சே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட தண்ணியை வச்சே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா 2 பழம் வந்து புளிஞ்சு விட்டுருக்கேங்க. செம்மையாக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு. மீன் பொரிச்சதுக்கப்புறம் மேலே வந்து அந்த மாதிரி புளிப்பு தூவி சாப்பிட்றத விட இது எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சுல, இந்த மாதிரி மீனில் கோட் பண்ணி நம்ம வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு இந்த வஞ்சரம் மீன் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் குழம்பு வச்சாலும் செம்மையாக இருக்குங்க. ஸோ நல்லா வந்து பாட்டை கேட்டுக்கிட்டே நல்லா வந்து பார்த்திங்கன்னா மசாலாவும் போட்டு சைடில் வச்சு ஒரு ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி குக்கரில் அரிசியை ஊற வச்சுருந்தோம்ல, அதை அடுப்பு ஆன் பண்ணி அதை வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மிஷினில் துணியை போட்டு விடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து போய் போட்டு விட்டுட்டு வந்துட்டேன் மாடியில். ஏன்னா வெயில் இன்னைக்கு நல்லா போடுது, சேர்த்து மட்டும் வச்சிடக்கூடாது அப்படின்ட்டு போட்டு விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரசம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு ரசம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. மிளகு, சீரகம், பச்சை மிளகா, அது கூட வந்து பூண்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு குறப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் புளி வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் நான். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தக்காளியை வந்து கையில் பிசைஞ்சு விட்டு நம்ம வந்து பண்ணும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரசம் ரெசிபி இது வரைக்கும் ஷேர் பண்ண கிடையாது, இன்னைக்கு தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தனியா வந்து அதாவது கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம குறப்பாக அரைச்சி வச்சிருந்தாலும் அந்த பூண்டு இதெல்லாமே அதையும் போட்டு தேவையான உப்புலாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் பொரிய விட்டுட்டு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வரமிளகாலாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுக்க ரசத்தையும் போட்டு வச்சிடலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரசத்துக்கு வந்து குறப்பாக அரைச்சேன்ல, அந்த கிளிப்பிங்ஸ் தாங்க இந்த சைடு வந்து இருக்குது. அதனால தான் வந்து மிக்சி போடுற மாதிரி இருக்குது. அப்புறமா ரசம் வந்து சூப்பராக நுரக்கட்டி வந்தோடனே அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். அப்புறம் ஃபிஷ்ஷு நல்லா ஊறிடுச்சு, அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெயிட் லாஸில் இருக்கீங்க, ரொம்ப ஃப்ரை ஃபிஷ்ஷு இல்லை இந்த சிக்கன்லாம் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையரில் இல்லாட்டினா அந்த மாதிரி
ஓவன்லலாம் வந்து நமக்கு வந்து ஆயில் இல்லாமல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை மாதிரி லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் நல்லா டீப் ஃப்ரை மாதிரி தான் பண்ணேங்க. ஸோ அதுக்கப்புறமா சாதமும் சூப்பராக ரெடியாக இருக்கா. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு ரசம், சாதம், ஃபிஷ் ஃப்ரைலாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ரசம் உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. ரசத்துக்கும் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரைக்கும் செம்மையாக இருக்கும் இல்லையா. நான் ரொம்ப மசாலா போட்டு கோட் பண்ணாமல் இந்த மாதிரி பொரிக்கிறது செம்மையாக இருக்கும். ஏன்னா நல்லா ஊற வச்சுட்டோம் இல்லையா, நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டேங்க. செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங் ஷார்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சுன்னு கொண்டு போய் விடுறதுக்கு போனேன். அப்புறம் அந்த பிரியான்ஷி பாப்பாவோட அப்பா வந்தாங்க, நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லவும் சரி அப்புறம் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து ஈவினிங் ஆயிடுச்சுல, அம்மாச்சிக்கு காஃபி, மாமாக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு நான் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்லாங்க. அதுக்கப்புறம் வந்து கவன் வந்து பர்த்டேக்கு போயிட்டு வந்தான், அந்த டியூஷனில் படிக்கிற பொண்ணோட பர்த்டேக்கு. அங்கே நூடுல்ஸு, அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு மோமோஸு. அதுக்கப்புறம் நான் வந்து நம்மளோட ஷாலோ நம்ம மீன் பொரிச்சோம்ல, அந்த 2 ஃபிஷ் வச்சு டின்னரை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு சாதம், ரசம், மீன் பொரிச்சது இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு டின்னர் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருந்த பாத்திரம் எல்லாம் வேலையை முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறது, வீடியோ எடிட் பண்ணுறது, அந்த மாதிரி தான். கடைசியாக தண்ணி குடிச்சு வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் நைட் ஒரு குட்டியான ஒரு வாக்கிங் வந்து பண்ணிவிட்டு இன்றைக்கி டேவை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.